ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு அழகான ஒரு மிராக்கல் ஸ்டோரி தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அது இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு கல்யாண வீடியோ, அதாவது ஒரு மிராக்கல் ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் எனக்கு கல்யாணம் நடக்கணும், பிடித்த மாதிரி மாப்பிள்ளைங்கள்லாம் அமைன்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணாத மனசார நினைச்ச எல்லாருக்குமே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், பாபாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் இந்த மிராக்கல் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். இந்த மிராக்கல் ஸ்டோரியும் கிட்டத்தட்ட கல்யாணத்தை பற்றி தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரேணுகான்றவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட தம்பிக்கு வந்து கல்யாணம் வர தேடிட்டு இருந்தாங்க. நிறையா தேடிட்டு இருந்தோம், அவங்களுக்கு அமையாமல் இருந்தும் சகுனங்கள் காட்டியும் அவங்களுக்கு வந்து நடக்கலை. அப்போ நடக்காமல் இருந்தப்போ பாபா எப்படி அவங்களுக்கு வந்து செஞ்சு வச்சு நடக்காதுன்னு நினைக்கிற நேரத்தில் பாபா எப்படி கையை கொடுத்தாரு அப்படின்ற மிராக்கல் ஸ்டோரி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரேணுகான்றவங்க சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிருந்தது. அவங்க தம்பிக்கு பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, இந்த மாதிரி என் தம்பிக்கு பார்க்கணும், இப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க தம்பி மட்டும்தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்று நினைப்பாங்க, போகிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு பெரிய வருத்தமாக ஒன்று ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து அந்த ரேணுகான்றவங்க, அவங்க தம்பி, அவங்க கொஞ்சம் கூட இருக்கிறவங்க, அப்புறமேட்டா அந்த ரேணுகா தம்பியோட ஃப்ரெண்டு, இவங்க ரேணுகா தம்பியோட வண்டி ஃப்ரெண்டு வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க காரில். ஸோ இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு, அதாவது அந்த ரேணுகா தம்பியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பாபா கோயிலுக்கு நான் போனேன், எல்லாரும் சொன்னாங்க. அவருக்கும் பாபாவை பற்றி முன்னாடி தெரியாதான். பாபா கோயிலுக்கு போனப்போ எனக்கு காரெலாம் வாங்க முடியாமல் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, நீ போ, உனக்கு நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் சும்மா ஒரே ஒரு தடவை தான் போனேன். போனோடனே ஏதாவது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு கட்டுங்கன்னு சொல்லி அவங்கள காரு வந்து இன்றைக்கி காரு நான் ஓட்டுறேன், இப்போ நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறேன்னா இதுதான், இந்த சொந்த கார் வாங்கிறதுக்கான காரணம் பாபா தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, அப்போ வந்து என்ன பண்ணால் டக்குன்னு பார்த்தா பாபா கோயில் வருதான். ஸோ பாபா கோயில் வருதுன்னொடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நம்ம பாபா கோயிலுக்கு போகலாமான்னு சொன்னேன். சரி, ஓகே, எல்லோரும் பாபா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ நாள் தடைப்பட்டு போன கல்யாணம் இப்போ பாசிட்டிவாக நடக்க போகுது போல் அப்படின்னு அவங்க ரேணுகாவும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரேணுகாவும், அவங்களோட தம்பி எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாருமே. அப்போ அந்த பொண்ணோட ஜாதகம் இப்போ போய் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த பொண்ணோட ஜாதகத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாபா கிட்ட அந்த பூசாரி கிட்ட கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் கொடுத்தோன்னே சரி பாபாவோடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு அதே மாதிரி இவங்க மாதிரி வரும்போது அவங்க ஐயர் என்ன சொல்கிறாரு, நீயும் கல்யாணம் ஆகல, இவரு கல்யாணம் ஆகல, சரி நீ மணி அடிப்பா, அந்த பொண்ணு வந்து விளக்கு எடுத்துட்டோம், நான் படைக்கிறேன், உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையட்டும்னு அவர் வேண்டிக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த நம்மளோட ரேணுகா சிஸ்டர்லாம் நினைக்கிறாங்க, பரவாயில்ல பாசிட்டிவாக நடக்குது, பாபா கோயிலில் வந்தோடனே நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு வராங்க, வாரம் நான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டுட்டு வந்து சரி இனிமேல் நாமளும் வாரம் போகலாம், இந்த இடம் முடிய போகுது போல், ஜாதகம்லாம் வச்சு படைச்சிட்டோம், பாபா நமக்கு நல்லது செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த வாரம் அவங்க வந்து பாபா கோயிலுக்கு போகிறாங்க. அந்த தம்பி, இவங்க ரேணுகா, இவங்கெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அன்றைக்கி தான் ஒரு செய்தி வருது, வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னா, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து இல்லை எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சொன்னோடனே என்ன ஆகிடுதுன்னா, என்னடா இது, பாபாவை நம்ம கும்பிட்டோம், எல்லாமே நல்ல சகுனமாக தான் இருந்தது, எல்லாமே காட்டுச்சு, ஏன் நம்மளுக்கு நடக்கலன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, எதுவானாலும் இருக்கட்டும், நம்ம கண்டினியூஸாக பாபா கோயிலுக்கு போகலான்னு ஒரு 2 வாரம் 3வது வாரம் போன உடனே இன்னொரு இடத்துலேருந்து அவங்க கேட்ட மாதிரி இதை விட அந்த பொண்ணாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த பொண்ணு ஈஸியாக அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதாவது பாபா நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பொறுமை, நம்பிக்கை எப்பயுமே சொல்லுவார். இந்த கதையில் இந்த மிராக்கல் மூலியமாக அவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டுறோம், சகுனமே காட்டி அது நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா யாரும் துளி கூட வருத்தப்படாதீங்க. அதை விட பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று நம்மளுக்கு பாபா தரப்போகிறாரு அப்படின்னா. ஏதோ ஒரு தோல்வி கிடைச்சிதுன்னா, இப்போ எதுக்காக இந்த கதையை நான் அந்த மிராக்கல் ஸ்டோரியை போடுறேன் அப்படின்னாக்கா, எல்லாரும் பாபாவுடைய பக்தராக இருப்பீங்க, இல்லை பாபாவை தெரியாதவங்களாக கூட இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ
ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இது என்ன தோணும்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருக்கும்போது இந்த வீடியோவ பார்க்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நடக்காத விஷயம் ஏதோ ஒரு பெஸ்ட்டா நடக்கும். அதுக்கு தான் பாபா தள்ளி போடுறாரு. அதனால சகுனம் நடந்துருச்சு. ஆனா, எனக்கு எதுவும் நடக்கலேன்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கான நேரம், காலம் வரும்போது கண்டிப்பா நடக்கும். அதனால நம்பிக்கையோட பாபாவ கும்பிடுங்க. ஸோ, இத விட நான் அடுத்த மிராக்கிள்ல உங்கள சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.